வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தை தான் வந்தாங்க. என்னத்துக்கானு சொன்னால் இங்கே 24, 25, 26ஆம் தேதி பார்த்து சொன்னால் யாழ் வர்த்தக சந்தை நடைபெற்று கொண்டிருக்கு. அங்கே வந்தாங்க. பின்னுக்கு பார்த்தாலும் தெரியுமா டேவிட் பீரியஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு பிறகு பைக்குகள் கார்கள் எல்லாமே இறக்குமதி ஆகி கொண்டு வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே அனைவருக்கும் பிடிச்சமான கொஞ்சம் பைக்குகள் நிற்குது. அதையும் காட்டிக்கொள்ள அது இந்த மாதிரி விலையில வெயிட் பண்ண செய்யணும், இன்னும் எக்ஸ்பெக்ட் சொல்லிலாம் காட்டிக்கொள்ள. அது மட்டும் இல்லாமக்கி அங்கால இந்த கார் ஒன்று நிற்குது. நான் வந்த கார் அது நான் வேண்டினான், அதாவது யூடியூப் பெருமானத்தில் நான் வேண்டிய ஒரு காரும் ஒன்று நிற்குது. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் காட்டிக்கொள்ள. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். ஓகே, இந்த கம்பெனியை பற்றி சொல்லுங்கண்ணா. எங்களோட கம்பெனி வந்து டேவிட் பீரியஸ் மோட்டர் கம்பெனி. உங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கோம். இலங்கையில் வந்து டேவிட் பீரியஸ் குரூப், டேவிட் பீரியஸ் மோட்டர் கம்பெனி, டேவிட் பீரியஸ் குரூப்போட ஒரு சப்சிடரி கம்பெனி. அதே போல் டேவிட் பீரியஸ் மோட்டர் கம்பெனியில் நாங்கள் டேவிட் பீரியஸ் மோட்டர் கம்பெனி லங்கா லிமிடெட் என்ற நிறுவனத்தினால தான் இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்தில் இப்போ நாட்டில் இருக்க சிச்சுவேஷன், அதாவது இறக்குமதி இல்லை என்றதோட சிச்சுவேஷன் ஒரு குறைஞ்சது 5 வருஷமாக இருந்து கொண்டிருந்தது. முதல் தடவையாக பஜாஜினுடைய பல்சர் N160 மாடல் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த பல்சர் N160 புதிய ஃபீச்சர்ஸோட தான் இந்த ப்ராடக்ட் வந்திருக்கின்றது எங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஎஸ் மாடல், டுவல் ஏபிஎஸ் மாடல் வந்திருக்கின்றது வாகனத்தில். டுவல் ஏபிஎஸ் மாடலில் முன்னுக்கும் பின்னுக்கும் ஏபிஎஸ் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் டைமாக 160 மாடலுக்கு வந்து டுவல் ஏபிஎஸை போட்டுருக்காங்க. ஓகே, சைட்லேயும் ஒரு லைட்டு பண்ணுறது தானே. அது வந்து இப்போ சிக்னல் லைட்டுக்கு, அதை இந்த லைட் வந்து சைட்டுக்கு தேவையான ஒரு வியூவை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, சிக்னல் மாதிரி வேலை செய்யுமா? இல்லை, சிக்னல் வேலை செய்யாது, சைட் விளக்கம். இதே நேரத்தில் நாங்கள் வந்து இப்போ ஹெட்லைட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹெட்லைட்டை புதிய டிசைனிங்கோட முன்ன வந்த பல்சரில் டிசைன், பல்சர் என்எஸ்ஸை விட புதிய டிசைனிங்கோட இந்த ஹெட்லைட்டை செஞ்சுருக்கிறாங்க. இது ஐபீம் டெக்னாலஜியோட வந்திருக்கின்றது. ஹெட்லைட், டிம் லைட் எல்லாமே ஒரே பல்பில் தான் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். லுக்காக இருக்குண்ணா. இது வந்து சூப்பர் லுக்கோட தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இதில் டிஜிட்டல் மீட்டர்ஸோட அனலாக் மீட்டரும் இருக்கின்றது. இதில் ஆர்பிஎம் மீட்டர், அது முன்னே ஓடோ மீட்டர், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை பைக்குக்கு தேவையான சகல இதுவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த டிஜிட்டல் மீட்டரில். இதில் வந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் போனால் அந்த ஃபியூவல் எஃபிஷியன்சி எந்த அளவு வேலை செய்துட்டு இருக்குது, ட்ரிப் மீட்டர்லேருந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி, அடுத்தது இதில் வந்து இதில் தேவையான எரர்ஸ் காட்டிக்கலாம். இப்போ பேட்டரியில் ஏதாவது விஷயம் சொன்னால் பேட்டரி காட்டும். அதுபோல் எல்லாமே இந்த டிஜிட்டல் மீட்டரில் இருக்கின்றது. ஏபிஎஸ்சில் வந்து ஏபிஎஸ் மாடல் ஒன்றா இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்போ இதை ஒரு கஸ்டமர் வந்து இப்போ அதை வாகனம் வந்து ஓடுற வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறவங்களேன் ஸ்டைல் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும், ஆனால் இந்த வாகனம் மூவ் ஆகாது. அப்போ அவருக்கு அந்த இது சேஃப்டி முறையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. டேங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேங்க் வந்து 15 லிட்டருக்கு அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு தான் இருக்கிறது. இதில் வந்து இந்த ஏரோ டைனமிக் இந்த பல்சர் இதை பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட ஷேப்பை வந்து பாருங்கள், ஏரோ டைனமிக். அடுத்தது இது வந்து ஏர் கூலர் இருக்குது. ஆயில் கூலரோட சேர்ந்து இது ஏர் கூலர் இருக்குது. இந்த ஏர் கூல் சிஸ்டத்திலோட தான் இது தொழிற்படுது. அதாவது இன்ஜின் வந்து எப்போயுமே நாங்கள் கூல் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நாங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுக்கல ஏர் கூல். இந்த ஏர் கூல் போகிறது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பக்கத்தால் அந்த ஷேப்பில் தான் இந்த டேங்க் வந்து இந்த ஏரோ டைனமிக் செஞ்சுருக்கு, டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து குறைஞ்சது இப்போ 55லேருந்து 65 வரைக்கும் மைலேஜ் பாய்க்கக்கூடியதாக இருக்கும். லிட்டருக்கு வேலை செய்யும். டபுள் சீட் தான் வருது. இது அடுத்து நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து டபுள் சீட்டோட வருது. இதில் வந்து ஸ்பிட், அதாவது இது வந்து பாருங்கள், இதில் இருக்கப்படும் நார்மலாக வந்து அந்த தன்மை இருக்கிறதுனால இது வழுக்காத தன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சாதாரண இதில் இந்த சீட்லேருந்து இந்த சீட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் ஒன்று, கம்ஃபர்டபுளாக போகலாமே டிரைவர் பண்ணிக்கிட்டு போக்கில் இவர் வந்து ரோடை பார்க்கணும்னு சொன்னால் நேராக இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். அவருடைய நேரடியாக உயரமாக இருக்கும். அந்த வழிகளை போகாததுக்கு பம்ப் கொண்டு இருக்குது. அப்போ இது எல்லாமே சேஃப்டி முறையில் நல்ல டிசைனிங்காக செய்யப்பட்ட ஒரு வாகனம் தான் இந்த பல்சர் N160. இப்போ ஸ்டாக் இருக்காங்க. இப்போ சிச்சுவேஷன் என்ன சொன்னேன், இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து கவர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்காக தான் நாங்கள் விடுவாங்க கம்பெனியால். அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து கஸ்டமர் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸை கொடுக்கலாம். அப்போ நாங்கள் அவங்களோட ஐசி நம்பரை வச்சு ஒரு புக்கிங் கொண்டு போட்டு வைப்போம். அட்வான்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை, இப்போதைக்கு ஃப்ரீயாக புக் பண்ணலாம். அந்த புக்கிங் ஆர்டர்
அவர் என்ன டேட்டில் என்ன டைம் புக் பண்ணாரோ அவருக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். எங்களுக்கு அட்வான்ஸ் எடுக்க சொல்லி கம்பெனியோட ஆர்டர் வந்த பிறகு அட்வான்ஸாக ஃபுல் அமௌண்ட்டை அவங்க வந்து கட்டலாம். அது பிறகு நாங்கள் அவங்களுக்கு ஸ்டாக் கொடுக்குறது, எங்களுக்கு ஸ்டாக் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு ஸ்டாக் இந்த நாள் இந்த நேரத்துக்கு வந்து சேரும். கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக குறைஞ்சது இப்போ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு குறைஞ்சது அவங்களுக்கு கொஞ்சம் காலம் போகும். பிப்ரவரி கடைசி ஆகும் அவங்களுக்கு ஸ்டாக் வர, இல்லைன்னா மார்ச் மந்த் அதாவது ஆகும். ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு 1.5 month அது அவங்களுக்கு இப்போ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு அடுத்த ஸ்டாக் கொண்டு வரப்போகுது, அது சில வேளையில் இந்த மாதம் கடைசியாக வரலாம். அது புக் பண்ண கஸ்டமருக்கு மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கும். அதுவும் அந்த ஆர்டர் படி புக் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும். பட் இந்த ஸ்டோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24, 25, 26 மணி தான் இருக்கு. இதுக்கு பிறகு போகணும்னு சொன்னால் என்ன மாதிரி உங்களோட கம்பெனியில் வந்து புக் பண்ணி இதுக்கு பிறகு புக் பண்ணேன்னா எங்களோட கம்பெனி இருக்குது, டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி இலிப்பேடி சந்தியில் இருக்குது, அங்கே வரலாம். அவங்க அங்கே வந்து புக் பண்ணலாம். இல்லை தூர இடங்களில் இருக்கிறவங்களா இருந்தால் எங்களோட டீலர் நெட்வொர்க் இருக்குது. ஜப்னாலையும் டீலர்ஸ் இருக்கிறாங்க, சுண்ணாகம், அதே போல் சாவகச்சேரி, கிளிநொச்சியில் டீலர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டீலர் நெட்வொர்க்கில் வந்து அவங்க புக் பண்ணிக்கொள்ளலாம். இதை தவிர வேறு என்ன பைக்குகள் இருக்குது? இது தவிர எங்களோட பஜாஜில் வந்து புதிய CT100 எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து 100cc கேட்டகரியில் வந்து CT100 பைக் இருக்குது. இது வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி தான் இது பைக்குடைய சிறப்பு அம்சம். அதாவது லிட்டருக்கு வந்து ஒரு லிட்டர் நாங்கள் பெட்ரோல் அடித்தோம்னு சொன்னால் குறைஞ்சது 80 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் போகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதுக்கு வந்து இந்த பைக்குக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்குது. ஃபைனான்ஸ் கம்பெனியால் வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். இதுக்கு இப்போ CT100 பொறுத்தவரை டிஸ்கவுண்ட்னு சொன்னால் இது டவுன் பேமெண்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். லீஸில் எடுக்கிற கஸ்டமருக்கு 60,000 விலை கழிவுண்டு டவுன் பேமெண்ட் இப்போ கட்டணும். இதுக்கு சாதாரணமாக வந்து 30% டவுன் பேமெண்ட் கட்டணும் கஸ்டமர். அதாவது செல்லிங் ப்ரைஸில் 30% டவுன் பேமெண்ட் கட்டணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 6,37,950 ரூபா. அதில் 30% டவுன் பேமெண்ட் வந்து குறைஞ்சது 1,92,000 வரும். அப்போ அந்த 1,92,000 60,000 கழித்து அவங்க 1,32,000 கட்டினாங்கன்னா போதும். அதை கட்டிட்டு வாகனத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு இப்போ ஆர்எம்பி பேமெண்ட் இருக்குது. லீஸில் எடுக்க போக்கில் லீசிங் கம்பெனிக்கு ஃபுல்லி இன்சூரன்ஸ் பேமெண்ட், அவங்களோட லீசிங் கம்பெனி ஃபைல் சார்ஜஸ் அவங்க செப்பரேட்டாக அதை கட்டிக்கொள்ளணும். ஓகே மேடம், இது இந்த ப்ரைஸ் நான் சொல்ல மறந்தோம். இது என்ன ப்ரைஸ்? N160 ப்ரைஸ் வந்து 9,34,950. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு தெரியும் வாகனத்தினுடைய விலைகள் வந்து கூட போகுது. இன்னும் கூடுறமெண்டு கவர்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து விலை சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் ஸ்டாக் எப்போ நாங்கள் கஸ்டமர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு தான் நாங்கள் கஸ்டமர் விலைகள் இப்போ நிரந்தர விலை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு விலை சில கவர்மெண்ட் கூட மாறிக்கொண்டு மாறலாம். அதால் ஃபிக்ஸ்ட் இல்லை, அந்த நேரத்துக்கு என்ன விலையோ நீங்கள் அந்த விலையை நாங்கள் கொடுப்போம். ஏன்னா விலை கூடுமென்று தான் எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் விலை கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, பட் அங்கே டிஸ்கவர் எங்களோட இன்னும் மற்ற ப்ராடக்ட் இருக்குது. பஜாஜில் டிஸ்கவர் 125 இருக்குது. CT100லேயும் எங்களுக்கு 2 கலர்ஸ் இருக்குது. நீல கலர்ஸ் இருக்குது, ரெட் கலரும் இருக்குது. 125 டிஸ்கவர் 125 இருக்குது. டிஸ்கவர் 125 பொறுத்தவரையில் இது வந்து புதிய ஃபீச்சர்ஸோட இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த முன்னுக்கு இந்த ஹெட்லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா LED லைட் செட்டப்போட வந்துருக்கின்றது. அடுத்தது டிஸ்பிளேக்கு இருக்குது. 125 டிஸ்பிளேக்கோட வருது. முன்னுக்கு டிஸ்பிளேக்கு இருக்குது. அடுத்தது இது ஃபீவலை பொறுத்தவரையில் இது 60லேருந்து 65 லிட்டர் வரைக்கும் நல்லா பாய்க்கக்கூடிய பைக் தான். அடுத்து இது வந்து ஒரு டிசைனிங்காக டிஸ்கவர்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனிங்காக செய்யப்பட்ட அதை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க, தொழிலுக்கு யூஸ் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி வாகனத்துக்கு விருப்பப்படுவாங்க. ஃபியூவல் எஃபிஷியன்சிலாம் விலை வந்து 7,31,950 ரூபா. இதுவும் ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று 40 டிஸ்கவுண்ட் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். அதாவது இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கீமை பொறுத்தவரையில் இது வந்து இப்போ கஸ்டமர் பொறுத்தவரையில் கூட அமௌண்ட் மந்த்லி கட்டுறது பிரச்சனையாக இருக்கலாம். இவங்க 11,990 ரூபா இந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டி 1 இயருக்கு மட்டும் கட்டலாம். அதுக்கு பிறகு செகண்ட் இயர்லேருந்து அமௌண்ட் வந்து நார்மல் ரேட்டை மட்டும் அது வந்து 16,000 போகிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். முதல் 1 இயருக்கு மட்டும் 11,990 கட்டலாம். அதே போல் CT100க்கு முதல் 1 இயருக்கு மட்டும் 10,990 கட்டுற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் டிஸ்கவர் 125 நீல கலர், அது பிளாக் ப்ளூவில் இருக்குது. இது பிளாக் ரெட்டில் இருக்குது. ஓகே, இது பிளாக் ரெட், அது பிளாக் ப்ளூ. ஓகே, இப்போ CT100 டிஸ்கவரும் எங்களுக்கு தாராளமாக ஸ்டாக் இருக்குது. இருக்கிறனால கஸ்டமர் வந்து அதாவது ஒன் த ஸ்பாட் எங்களுக்கு லீஸ்ன்னு சொன்னால் 2 hours 3 hours செஞ்சு கொடுக்கலாம். ஃபுல் கேஷுக்கும் வந்து உடனே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் 1 வீக்குள்ளே அவங்களுக்கு தேவையான சகல டாக்குமெண்ட்டும் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, என்னோட ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொண்டு இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் புக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. சார், இந்தியாவில் நான் இந்த ஜூட்டி பெருமாளத்தில் வந்து கார் இருக்குது. அக்கா எப்படா தம்பி வேண்டினீங்க வேண்டினீங்க அக்கா வணக்கம். அப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். ஓகே, இந்த காரை பற்றி நாங்கள் பார்ப்போமே. அக்கா இந்த எந்த நாட்டிலேருந்து வந்துருக்குது?
இது வந்து மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி சைனா. நாங்கள் இலங்கையில் வந்து அசெம்பிள் பண்ணுவோம். அதாவது இதில் சில ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நாங்கள் இலங்கையில் மேனுஃபேக்சர் பண்ணி அசெம்பிள் பண்ணி தான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ புக்கில் வந்து ஸ்ரீலங்கா என்று தான் வரும். ஸ்ரீலங்கன் கார் என்ன இலங்கையில் உருவாக்கப்பட்ட கார் தான். ஓகே, இது என்ன மாதிரி ஸ்பெக் இருக்குது இதில் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 cc பெட்ரோல் என்ஜின் உண்டு, இன்டர்கூலர் டர்போ பெட்ரோல் என்ஜின் உண்டு. அதனால மைலேஜ் வந்து ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் வேலை செய்யலாம். இதில் மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சன்ரூஃப் ஒன்று இருக்குது. நாங்கள் பெனோரமிக் சன்ரூஃப் என்று சொல்லுவோம். பார்த்து சொல்லுவோமா? ஓகே, இதான் காரண்ட முன்பக்க தோற்றம் பாருங்க. இந்த முன்னுக்கு பசங்க ஒரு பிளாக்ல ஒயிட் பார் லுக் நல்லா இருக்கு. இந்த லுக் முன்னுக்கு இது இந்த பாடி ஷெல் வந்து புது டிசைன். இந்த பஃபர்ஸ் டிசைன் வந்து இந்த ஒரு பிரீமியம் காருக்கு வர லுக் மாதிரி. நிறைய சிக்னல் லைட் இது ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். ஓகே, இன்ஜின் சிஸ்டம் என்ன? நான் சொன்ன மாதிரி இது வந்து 1.5 லிட்டர் இன்டர்கூலர் டர்போ பெட்ரோல் என்ஜின் உண்டு. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீடுக்கு கியர்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக் தான் 7 ஸ்பீட்ஸ் இருக்கு. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் டிசிடி டூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் உள்ள என்ஜின் ஒன்று தான் வரும். உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்றேன். நாமளா அந்த கைப்பிடி இந்த ஹேண்டில் பாருங்க அவன், இந்த ஹேண்டில் எல்லாமே நாமளா உள்ளுக்கே விட்டு மூடலாம். அது ஆட்டோ ஹேண்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? விண்டோ ஹேண்டில்ஸ் என்று தான் சொல்லுவோம் நாங்க அதுக்கு. அது வந்து புது டிசைன் உண்டு. அது வந்து வாகனத்துல உள்ள அந்த ஏரோடைனமிக் ஷேப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அந்த டோ ஹேண்டில் வந்து நாங்க கொடுத்திருக்கிறோம். ஓகே, சன்ரூஃப் பாத்தீங்கன்னா பெனோரமிக் சன்ரூஃப் ஒன்று இருக்கு. இது வந்து ரெயின் சென்சர்ஸ் உள்ள வாகனம் உண்டு. அதாவது நீங்க ஓபன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிக்கும். மழைன்னு சொல்ல தானா பூட்டும். ஓகே, நல்லா இருக்குன்னு. மற்றது இதுல இந்த வைப்பர் பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் அப்படித்தான் ரெயின் சென்சர்ஸ் இருக்கு. வைப்பர் பிளேட்ஸ் அந்த சைட் விண்டோஸ் அது எல்லாமே அந்த மாதிரி தான் ரெயின் சென்சர்ஸ் உள்ளது. மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக் அது வைப்பர்ஸ் ஒன் ஆகும், ஷட்டர்ஸ் க்ளோஸ் ஆகும், சன்ரூஃப் க்ளோஸ் ஆகும். மழைன்னு சொல்ல தண்ணி விட சரி. ஆனா தண்ணி ஏத்திட்டு போனீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஓகே, மற்றது முன்னுக்கு பாப்போம். முன்னுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் இருக்கு. நாங்க அதுக்கு தான் இருக்கோம். நாங்க கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு 180க்கு மேல கமாண்ட்ஸ் இருக்கு. அது நாங்க சொன்னால் ஷட்டர் க்ளோஸ் பண்றதுக்கு, ஏசி கூடுறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் இதுல கொடுத்திருக்கு. அப்ப ஏசி கண்ட்ரோல் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஓகே, இந்த பார்க்கலாம் என்ன மாதிரி ஏசி வருது. கமாண்ட் ஒன்று பண்ணுங்க பாப்போம். அதுக்கு நாங்க செட் பண்ணினா ஆட்ட வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி தானா? வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த யார் வாய்ஸ் ஓனரா அவன்ட வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு செட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸ் வந்து 4 டிரைவிங் மோட்ஸ் இருக்கு. கம்ஃபர்ட், இக்கோ, ஸ்போர்ட்ஸ், ஸ்மார்ட் என்று 4 டிரைவிங் மோட்ஸ் வரும். மற்றது இதில் ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கும்போது பார்க்கிங்க்கு போட தேவை, இந்த ஹேண்ட் பிரேக் போட தேவையில்ல. நீங்கள் இந்த ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாகனம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மற்றது ஹில் டீசன்ட் கண்ட்ரோல், அதாவது நீங்கள் ஒரு பள்ளத்தில் போகிறீங்க என்றால் இந்த ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் ஒன் பண்ணிக்கொண்டால் வாகனம் வந்து ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு கீழே போகும். கண்ட்ரோல் இருக்கு. இந்த விண்டோஸ், டெயில்கேட்டில் உங்களுக்கு ஆங்கிள், இது வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் தானே, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்ஸ் பார்த்தீங்கன்றால் இந்த ஆம்பியன் லைட்ஸ், இந்த ஆம்பியன் லைட்ஸ் வந்து உங்களுக்கு 8 கலர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த கலர்ஸ் நைட்ல பார்க்க நல்லா இருக்கும். நல்ல ஒரு லுக்கா இருக்கும். நைட்ல உங்களுக்கு தேவையான மாதிரிக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாவே இதுலயே நான் கண்ட்ரோல் ஃபுல்லா இதுல தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. இதுல 360 கேமரா ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ ஒன்று இருக்கு. பேர்ட் ஐ வியூ ஒன்று வரும். டாப் ஆங்கிள் மாதிரியும் காட்டுது. டாப் 360 எல்லாமே, அதாவது எல்லாமே சென்சர்ஸ்ல தான் உள்ளது. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா இவரத்துல வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. மற்றும் கூல் பாக்ஸ் ஒன்று வரும். இதுல கூல் பாக்ஸ் ஒன்று வரும். கூல் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி அப்படியே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, மற்றது இதில் நார்மலா
ஓ கியர் அதுகள் ஓ அதுகள் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் ஒன்று வரும். வேறு தானே ஓகே. அதனால மீட்டர் இது மீட்டர் பேனலில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர், டயர் ஹீட்டு, மற்றது மைலேஜ், இந்த ட்ரிப் மீட்டர் அந்த எல்லாமே இதில் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் டிஜிட்டல் தானே? எல்லாமே டிஜிட்டல் தான். மல்டி ஃபங்க்ஷன் இந்த ஸ்டீரிங் வீல் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸ், வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபோன் கூட மிரர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எல்லாத்துக்கும் இந்த சப்போர்ட் பண்ணும். ஓகே. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்குண்ணா. மற்ற அங்கெல்லாம் பெருசு இதுக்கான இருக்கும், ஆனால் இதெல்லாம் சிம்பிளா இருக்கு. ஏசி வரதுக்கு நெஞ்சால இருக்கு. இதில் நீங்கள் ஏசி கண்ட்ரோல் இருக்கு. பார்த்தீங்கன்னா 8 ஏர் பேக்ஸ் இருக்கு. சேஃப்டிக்கு வந்து 8 ஏர் பேக்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம். கேபின் ஸ்பேஸ் எல்லாமே நல்ல பெரிய கேபின் ஸ்பேஸ் இருக்கு. பின் சீட் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு நல்ல 3 பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கானே, நல்ல வசதியாக போகிற மாதிரி வரும். ஓகே. இந்த பாருங்க, நார்மலாக எல்லாமே மூடப்பட்டிருக்கு. ஒன் பண்ண உடனே நாங்கள் திறந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன. ஓகே, நல்லா இருக்கு. இந்த சீட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் கொடுத்துருக்கு. மற்றது இது எலக்ட்ரிக் சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே. இதில் வந்து சீட் கூலர், சீட் ஹீட்டர் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே. ஹீட் பண்ணுமா? ஹீட் பண்ணுமா? ஹீட்டும் கூலரும் ரெண்டும் சீட்லாம் இப்போ ஹீட்டு கூலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் குளிர் காலத்து சூடாக இருக்க மாட்டோம், ஹீட்டர் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதி இருக்குது. டிரைவருக்கு வந்து மெமரி சீட் ஆப்ஷன் வரும். ஓகே. சரி சரி. இது வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் ஒன்று இருக்குது. லக்கேஜ் ஒரு உங்களுக்கு 350 லிட்டர்ஸ் பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கு. நீங்கள் லக்கேஜ் ஏதாவது கேரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கவர் பண்ணி அது சேஃபாக கொண்டு போகலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் வைக்கலாம், வெயிட் இல்லாத சாமான். அந்த மாதிரி வைக்கலாம். இந்த சீட் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் எடுக்கலாம். அப்போ இந்த வாகனம் இதில் வந்து யூஷுவல் டூல் கிட்டோட சேர்த்து ஸ்பேர் வீல் ஒன்றும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பின்னுக்கே இருக்குண்ணா ஸ்பேர் வீல். ஓகே. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்கு. 5 கலர்ஸ் இருக்கு. ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு, மற்றும் பிளாட்டினம் கிரே, ஒரு டார்க் கிரே ஒன்று வரும், லைட் கிரே கலர் ஒன்று இருக்கு, அதோட சேர்த்து yellow கலர்ல வரும். ஓகே. இப்போ என்ன மாதிரி இப்போ பிரைஸ் எல்லாம்? பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,54,00,000 இருந்து மேலே தான் இருக்கு. அதாவது ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 வகைக்கு நாங்கள் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நாங்கள் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எங்களோட அடுத்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஜெஃப்னா ட்ரேட் ஃபேருக்கு வந்தீங்கன்னா வாகனம் பார்க்கலாம், புக்கிங் பண்ணலாம், அடுத்த ஸ்டாக்ல இருந்து வாகனம் எடுக்கலாம். லீசிங் பண்ணினீங்கன்னா வாகனத்தில் செல்லிங் ப்ரைஸில் இருந்து ஒரு 70% உங்களுக்கு மேக்ஸிமம் லீசிங் ஒன்றுக்கு போகலாம். 30% நீங்கள் கையில் காசு கொடுக்கணும். சரி ஓகே, நன்றி. சரி ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன வகையான பைக் நிற்குது, என்ன கார் நிற்குது, என்ன மாதிரி ஸ்பெக்குன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மற்ற உங்களுக்கு இதில் தேவைன்னு சொன்னால் நீங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார்ஸ் கம்பெனி, அதாவது இலிப்பேடி சந்தையில் இருக்குது, அங்கே போய் நேரடியாக நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து, அதாவது இந்த வர்த்தக சந்தையில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேயுமே நீங்கள் ஃப்ரீ புக் பண்ணிவிட்டு வேண்டிக்கொள்ளலாம். சரி ஓகே, அவள் தான் நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாடா, பாய் பாய்.